குற்றால அருவிகளில் 4வது நாளாக ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிப்பு. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு வெளுத்து வாங்கிய கனமழை. வடக்கன்குளம் பகுதி சாலைகளில் ஆறுகள் போன்று பெருக்கெடுத்த வெள்ளம். திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்னுள்ள கடல் திடீரென உள்வாங்கியது. நாழைக்கிணறு பகுதியிலிருந்து ஐயாக்கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு உள்வாங்கிய கடல். நடப்பாண்டில் 2வது முறையாக 100 அடியை எட்டிய பவானிசாகர் அணை. மழை தொடர்வதால் விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் நிலை. கனமழை காரணமாக ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் வெள்ளப்பெருக்கு. ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் செல்வோர் அவதி. பொள்ளாச்சி பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலை சூழ்ந்த வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய கோயில் காவலர்களை கயிறு கட்டி மீட்ட தீயணைப்பு வீரர்கள். தொடர் கனமழையால் திருமூர்த்தி மலையில் வெள்ளப்பெருக்கு. அமனலிங்கேஸ்வரர் கோயிலை சுற்றி ஆர்ப்பரித்து பெருக்கெடுக்கும் வெள்ளம். முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு. வயல்வெளிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலை. கேரள மாநிலம் இடுக்கியில் கனமழையால் பெருவெள்ளம். வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. வங்கக்கடலில் 21ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுவடையும் என அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் ஒரே நேரத்தில் உருவாக உள்ள 2 புயல் சின்னங்கள். வடகிழக்கு பருவமழை காலத்தில் டெங்கு, உண்ணி, ஃப்ளூ போன்ற காய்ச்சல் பாதிப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். புரட்டாசி முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன் சந்தைகளில் குவிந்த மக்கள். சென்னை காசிமேடு, கடலூர் மீன்பிடி துறைமுகங்களில் மீன்களின் விலை சற்று உயர்வு. தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர் பயணம்.
அரசு பேருந்துகளில் மட்டும் 3 நாட்களில் 6,15,000 பேர் பயணம் செய்திருப்பதாக அறிவிப்பு. வட இந்தியாவில் தந்திரேஸ் பண்டிகை நாளில் வாகன விற்பனை 20% அதிகரிப்பு. ஜிஎஸ்டி குறைப்புடன் சிறப்பு தள்ளுபடியையும் அள்ளிக் கொடுத்த நிறுவனங்கள். பீகாரில் நாளையுடன் நிறைவடைகிறது 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல். இதுவரை அதிகாரப்பூர்வமாக முதல்வர் வேட்பாளர்களை அறிவிக்காத பாஜக, காங்கிரஸ். பீகாரில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு நிறைவுற்ற நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என காங்கிரஸ் தகவல். 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 2 நாட்களில் நிறைவடையும் நிலையில் அறிவிப்பு. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் உண்மையில்லை என பீகார் மக்கள் உணர்ந்துவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வாக்கு திருட்டை குற்றச்சாட்டாக எழுப்புவதை ராகுல் காந்தி கைவிட்டார் என்றும் விமர்சனம். வயதான பெற்றோரை கவனித்துக் கொள்ள அரசு ஊழியர்களுக்கு தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவுரை. தவறினால் ஊதியத்திலிருந்து 10% பிடித்தம் செய்து பெற்றோர் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் எச்சரிக்கை. நேபாளத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு காரணமான மாணவர்களால் உருவாகிறது புதிய கட்சி. கோரிக்கைகளை இடைக்கால அரசு நிறைவேற்ற தவறினால் அடுத்த ஆண்டு தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவிப்பு. காசா எல்லையில் உணவுப் பொருட்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள். பிணை கைதிகளின் உடலை ஒப்படைத்தால் மட்டுமே அனுமதிக்க முடியும் என இஸ்ரேல் திட்டவட்டம். அமெரிக்காவில் அதிபர் டிரம்பிற்கு எதிராக பல்வேறு நகரங்களில் பேரணி. சர்வாதிகார போக்கில் செயல்படுகிறார் என்றும் அவரது கொள்கைகளால் நாடு சீரழிவதாகவும் முழக்கம். மெக்சிகோவில் வித்தியாசமான வேடங்களில் ஊர்வலமாக சென்ற மக்கள். வருடாந்திர ஜோம்பிவா திருவிழாவில் நடனமாடி கொண்டாட்டம். அமெரிக்காவை தொடர்ந்து பிரிட்டனிலும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் மீது வழக்கு. பவுடர்களில் புற்றுநோய் உண்டாக்கும் ரசாயனம் இருப்பதாக குற்றச்சாட்டு. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை அவமதிக்கும் வகையில் ஏஐ வீடியோக்கள் என புகார். சோரா மென்பொருள் வீடியோ உருவாக்குவதற்கு தடை விதித்த ஓபன் ஏஐ. சென்னையில் காவல்துறை சேவைகளில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டம். தளத்தை உருவாக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மாநகர காவல்துறை அழைப்பு. சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள். இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை. சென்னை KM கார்டன் பகுதியில் ஒரு வாரமாக தேங்கியுள்ள கழிவுநீர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் போராட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் வீடு மற்றும் கட்சியின் தலைவர் அன்புமணி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மிரட்டல் வெறும் புரளி என காவல்துறையினர் தகவல். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி. அவ்வப்போது மழையும் குறுக்கிடுவதால் ஆட்டம் பாதிப்பு.